கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா அமல உற்பவமாக இந்த உலகத்திலே தோன்றினாள் என்கின்ற ஒரு மாபெரும் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசன் தன் மக்களை அதிகமாக அன்பு செய்தான். அதே போல மக்களும் அந்த அரசன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார்கள். தன்னுடைய மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவன் தன்னுடைய அந்த அரசை வலம் வந்து கொண்டிருந்தான், சுற்றி பார்த்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கவனித்தான், ஒரு குழந்தை ஒரு ஓரமாக நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தது. உடனே ஓடி சென்று அந்த குழந்தையை தூக்கி, ஏன் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் என்று அந்த அரசன் கேட்டான். உடனே அந்த குழந்தை, நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வந்தோம், இப்போது எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, அவங்கள என்னால் கண்டுபிடிக்க முடியல, எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்ததாம். உடனே அரசர் ஆறுதல் சொன்னாராம், கவலைப்படாதம்மா, கவலைப்படாத, நான் உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிடுறேன், ஆனால் உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுப்பா என்று அரசர் சொன்னாராம். உடனே அந்த குழந்தை, எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படி என்று அந்த குழந்தை சொல்ல, உடனே அந்த அரசவையிலே இருந்த தன்னுடைய அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த அனைத்து அழகான பெண்மணிகளை தன்னுடைய அரண்மனைக்கு, அந்த அரசவைக்கு வர சொன்னானாம். எல்லோரும் வந்தார்கள். அந்த குழந்தையை கூப்பிட்டு, இவர்களிலே யார் உன் தாய் என்று கேட்க, அந்த குழந்தை எல்லோரையும் உற்று பார்க்கின்றது. கடைசியிலே யாருமே என் அம்மா இல்லை என்று சொல்லிவிடுகின்றது. வெகு நேரம் காத்திருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஒல்லியா அழுக்கான உடைகளை அணிந்து, தலை சரியாக கூட வாராம அப்படியே ஒரு பெண்மணி தயக்கத்தோடு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஓடி சென்ற அரசனிடத்துல, அதோ பார்த்தீங்களா, அவங்க தான் என் அம்மா என்று சொல்லி ஓடி சென்று தன்னுடைய அம்மாவை வாரி அணைத்து கொண்டதாம் அந்த குழந்தை. அன்புக்குரியவர்களே, தாய் எப்படி இருந்தாலும் தனக்கு அழகுதான் அந்த தாய். அதே போல குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை அழகுதான் அந்த அம்மாவிற்கு. இப்படி எல்லா அழகையும், எல்லா பரிசுத்தத்தையும், எல்லா தூய்மையும் நிறைந்த ஒரு தாயினுடைய திருநாளைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அந்த தாயை போன்று தூய்மையில் நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் ஒவ்வொருவரையும் இன்று அழைக்கின்றார். மனித குலத்தின் மீட்பராம் இயேசுவை முன்னிட்டு அந்த தாய் மரியாளை பாவ மாசு இன்றி இந்த உலகத்திலே இறைவன் பிறக்கச் செய்கின்றார். அது அவருடைய திட்டமாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் அதே போல இந்த உலகத்தில் இறைவன் தொடக்கத்திலிருந்தே பாவம் இல்லாமல் பிறக்க செய்திருக்கின்றார். ஆனால் காலம் போக போக செல்ல செல்ல நாம் அந்த பாவங்களுக்கு இடம் கொடுத்து அந்த பாவ நாட்டங்களிலே நாம் ஈடுபட்டு விடுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் ஒரு தீர்க்கமான தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக, மகளாக நான் வாழ்வேன் என்று. அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த திருநாள் உணர்த்துகின்ற செய்தி பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். தாவீது அரசன் தன்னை காத்து வழிநடத்திய யாஹ்வே இறைவனுக்கு ஆலயம் ஒன்று கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான். அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கின்றான், அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றான். ஆனால் யாஹ்வே இறைவன் என்ன சொல்லுகின்றார்? நீ உன்னுடைய கரங்களால் மிகுதியான குருதியை சிந்தி இருக்கின்றாய், பலவிதமான போர்களை நீ நடத்தி இருக்கின்றாய், இந்த அசுத்தமான கரங்களை கொண்டு எனக்கு நீ ஆலயம் கட்டக்கூடாது என்று கட்டளையிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்பது தூய்மை, பரிசுத்தமான உள்ளம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதைத்தான் அன்னை மரியாள் முன்னெடுத்து அதை அடிப்படையாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அன்புக்குரியவரே, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பரிசை, அந்த பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கையை ஒரு பரிசாக அன்னை மரியாள் ஆண்டவருக்கு கொடுத்தார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு பரிசை கொடுக்க இன்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். தூய பரிசுத்தமான மாசற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த அன்னையை போன்று நாமும் வாழ்வதற்கு இன்று சிறப்பாக
அழைப்பு பெறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அழகாக சொல்வார்கள், இந்த உலகத்திலே நாம் இன்று பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பாவமாக, நிறைய பாவங்களை பற்றி நமக்கு தெரியும், இதுதான் மிகப்பெரிய பாவம் என்று சொல்வோம். ஆனால் திருத்தந்தை அவர்கள் பார்ப்பது, அன்புக்குரியவர்களே, பாவம் என்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த தலைமுறை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே தன்னுடைய மனசாட்சி சொல்வது போல அந்த மனசாட்சியை அடகு வைத்து விடாமல் நேர்மையான, உண்மையான, நீதியை அடித்தளமாக கொண்டு ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு வாழ என்று சிறப்பாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். தூய நறுமணம் வீசுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக்க வேண்டும். தொடர்ந்து பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக கூறுவார், தூயோராகவும் மாசற்றோராகவும் நாம் விளங்குவதற்கு கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இதுதான் பர்பஸ், குறிக்கோள். நம்மை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு குறிக்கோள் என்று சொன்னால் நாம் தூயவராக இருக்க வேண்டும், பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒரு தூய்மையான வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து வாழ அதற்கு தேவையான அருளை வேண்டி இன்றைய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், மன்றாடுவோம்.